இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரிக்ஃபீல்ட்ஸ் தீபாவளி சந்தையில் இடிந்து சேதமான கூடாரங்களுக்கு பதிலாக 118 புதிய கூடாரங்கள். பிரிக்ஃபீல்ட்ஸ் தீபாவளி சந்தையில் கடந்த புதன்கிழமை அன்று கனமழை மற்றும் பலத்த காற்றால் இடிந்து சேதமடைந்த கூடாரங்களை மாற்றும் வகையில் மொத்தம் 118 புதிய கூடாரங்கள் நேற்று நிறுவப்பட்டதாக பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சலிஹா முஸ்தபா தெரிவித்தார். முந்தைய கூடார கடைகளை காட்டிலும் தற்போது 10க்கு 10 என்ற பரப்பளவில் பெரிய மற்றும் உறுதியான கூடாரங்கள் மாற்றி அமைத்து தரப்பட்டுள்ளன. முன்னதாக பஜாரில் உள்ள சிறு வியாபாரிகள் ஏற்கனவே அமைக்கப்பட்ட கூடாரங்கள் மிக சிறிய அளவிலும் மற்றும் தரமற்றதாகவும் உள்ளன என்றும் அவற்றை பெரிய அளவிலும் உறுதியான கூடாரங்களாகவும் மாற்ற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி வந்தனர். இந்த விவகாரம் தொடர்பில் மைகாவின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணனும் கருத்து வெளியிட்டு அந்த கூடாரங்கள் வலுவற்றவையும் அதிக வாகன நெரிசல் காணப்படும் முக்கிய சாலையில் அமைப்பதற்கு பொருத்தமற்றவையும் என குறிப்பிட்டிருந்தார். குற்ற செயல் கும்பலை சேர்ந்த 4 மீது குற்றச்சாட்டு. கடந்த 5 ஆண்டுகளாக டிஆர் குற்ற கும்பலில் தொடர்ந்து ஈடுபட்டதாக தொடர்பு கொண்டிருந்ததாக 4 மீது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 27, 35, 44 மற்றும் 45 வயதுடைய அந்த 4 இந்திய ஆடவர்கள் மீது நீதிபதி நூருல் மதியா முகமது ரெட்ஸா முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. அவர்கள் அனைவரும் குற்றச்சாட்டை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தங்களது தலையை அசைத்தனர். உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட 2012ஆம் ஆண்டின் சொஸ்மா சட்டத்தின் பாதுகாப்பு குற்றங்கள் சிறப்பு நடவடிக்கையின் கீழ் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டப்பட்ட போதிலும் அவர்களிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. 2019ஆம் ஆண்டு நவம்பர் முதல் கடந்த ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி வரை ஜெராம் ஜாலான் பாகான் சுங்கை ஜங்கோட்டில் உள்ள ஒரு உணவகத்தில் டிஆர் கும்பலை சேர்ந்தவர்களாக இருந்ததாக அவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய தண்டனை சட்டத்தின் பிரிவு 130(v)(1) கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை மீண்டும் மறு வாசிப்புக்கு செவி மடுப்பதற்கான தேதியை உயர்நீதிமன்றம் நிர்ணயிக்கும் என நீதிபதி நூருல் தெரிவித்தார். மூவர் கடத்தல் தொடர்பில் பெண் உட்பட 8 சந்தேக பேர்வழிகள் கைது. செப்டம்பர் 26ஆம் தேதி செராங் ருக்குவில் 3 ஆடவர்கள் கடத்தப்பட்டதன் தொடர்பில் ஒரு பெண் உட்பட 8 நபர்களை கிளந்தான் போலீசார் கைது செய்தனர். 20 முதல் 46 வயதுடைய அந்த சந்தேக பேர்வழிகள் அனைவரும் கோத்தபாரு, பாச்சோக், பாசிர்புத்தே மற்றும் தும்பாட் ஆகிய 6 இடங்களில் அதிகாலை 2 மணி முதல் காலை மணி 11:30 வரை கிளந்தான் குற்றப்புலனாய்வுத்துறை குழு மேற்கொண்ட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டனர். இதற்கு முன்னதாக சந்தேக நபர் 20 வயதுடைய அனைத்து ஆண்களையும் ஒரு வீட்டில் அடைத்து வைத்து அவர்களை விடுவிக்க பாதிக்கப்பட்டவர்களின் முதலாளிகளிடம் இருந்து 1,50,000 ரிங்கிட் பிணைப்பணம் கோரியதோடு புகார்தாரர் 29,000 ரிங்கிட்டை ஒப்படைத்ததாகவும் கிளந்தான் போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் மமாட் தெரிவித்தார். இந்த கடத்தல் கும்பல் கைது செய்யப்பட்டதன் விளைவாக சந்தேக நபர்களுக்கு சொந்தமான 10 கை தொலைபேசிகள், பாதிக்கப்பட்டவர்களின் 3 6 கை தொலைபேசிகள், ஒரு புரோட்டான் பெர்டானா கார், ஆடி Q7 கார் மற்றும் நிசான் டெரானா வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது யூசுப் குறிப்பிட்டார். மேலும் ஒரு துப்பாக்கி மற்றும் போலி துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டது. 14 வயது மாணவி கற்பழிப்பு, இடைநிலை பள்ளி ஆசிரியர் கைது. 14 வயது மாணவி கற்பழிக்கப்பட்டதன் தொடர்பில் செபங்பெரியில் உள்ள இடைநிலை பள்ளி ஆசிரியர் ஒருவர் 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அக்டோபர் 6ஆம் தேதி வரை 32 வயதுடைய அந்த ஆசிரியரை தடுத்து வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் ஷியா ஹுவே தீங் உத்தரவு பிறப்பித்தார். தண்டனை சட்டத்தின் 376 2வது விதியின் கீழ் போலீஸ் விசாரணை செய்வதற்கு உதவியாக அந்த ஆசிரியரை தடுத்து வைக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக போலீஸ் பாதுகாப்புடன் அந்த சந்தேக பேர்வழி காலை மணி 8:14 அளவில் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டான். இச்சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட பள்ளி மாணவி போலீஸ் நிலையத்தில் புகார் செய்ததை தொடர்ந்து அந்த சந்தேக பேர்வழி பினாங்கு தென்மேற்கு மாவட்ட போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததாக கூறப்பட்டது. காஜாங்கில் பெண்ணை தொந்தரவு செய்ததாக கூறி மாற்றுத்திறனாளி ஆடவரை தனிப்பட்ட கும்பல் தாக்கியது.
கடந்த மாதம் காஜாங் ஹிந்திகான் வளாகத்தில் உள்ள தொழுகை இடம் மற்றும் உணவகத்தில் ஒரு பெண்ணை தொந்தரவு செய்ததாக கூறி மாற்றுத்திறனாளி நபரை தனிப்பட்ட கும்பல் தாக்கியதால் அவர் காயமடைந்தார். செப்டம்பர் 10ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்ததாக தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதோடு அந்த ஆடவர் பொது இடத்தில் தாக்கப்படுவதை காட்டும் 51 வினாடி கொண்ட வீடியோ பதிவு வைரலானதை காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் நஸ்ரோட் அப்துல் யூசுப் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட உள்ளூர் ஆடவரான 31 வயது நபர் முகம் மற்றும் வாயில் காயமடைந்ததை தொடர்ந்து காஜாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அவர் மனநிலை குறைபாடு காரணமாக 20 நாட்கள் மனநல வார்டிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் நஸ்ரோன் குறிப்பிட்டார். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பில் அக்டோபர் 2ஆம் தேதி 4 உள்நாட்டு ஆடவர்களையும் ஒரு இந்தோனேஷிய நபரையும் போலீசார் கைது செய்தனர். குற்றவியல் சட்டத்தின் 323 மற்றும் 506வது பிரிவுகளின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வாட்ஸ்அப், டெலிகிராம் வழி பாலியல் சேவை விளம்பரம் 29 வெளிநாட்டினர்கள், 4 மலேசியர்கள் கைது. வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் பயன்பாடுகள் மூலம் பாலியல் சேவைகளை விளம்பரப்படுத்திய வெளிநாட்டு நபர்கள் தொடர்பான பாலியல் சிண்டிகேட்டை குடிநுழைவு துறையினர் முறியடித்துள்ளனர். கிளான் மற்றும் பூச்சோங் பகுதிகளில் புதன்கிழமை நடத்தப்பட்ட ஓப்ஸ்கேகார் எனும் சிறப்பு சோதனையில் மொத்தம் 29 வெளிநாட்டவர்களும் 4 உள்ளூர் நபர்களும் கைது செய்யப்பட்டனர். கிளான் நகரில் இருக்கும் விடுதி ஒன்றில் 19 முதல் 53 வயதிற்கு உட்பட்ட 13 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் அவர்களில் 5 தாய்லாந்து, 6 இந்தோனேசியா மற்றும் 2 வியட்நாம் நாட்டவர்கள் அடங்குவர் என்றும் அறியப்படுகின்றது. மேலும் அங்கிருக்கும் 2 மசாஜ் மையங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ் மற்றும் சீனாவை சேர்ந்த மொத்தம் 16 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் சட்டப்பூர்வ ஆவணமின்றி வேலை பார்த்த 2 இந்தோனேசிய பெண்கள் மற்றும் காவலாளி பணிபுரியும் 2 உள்ளூர் ஆண்களும் கைது செய்யப்பட்டனர். பாசிர்கூடாங்கில் சாலை விபத்து, 19 வயது இளைஞர் உயிரிழப்பு. நேற்று காலை மாசாய் காங்காங் ஜாலான் பெத்திக் சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் ஒருவர் பேருந்தின் கீழ் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். 19 வயது மதிக்கத்தக்க இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்று செரி ஆலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஷுஹைமி இஷாக் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் தனது மோட்டார் சைக்கிளில் மாசாய் சாலை நோக்கி சென்று கொண்டிருந்த போது வலப்புறமாக வந்த வேன் ஒன்று திடீரென சாலையில் நுழைந்தது என்று மேலும் தெரிவிக்கப்பட்டது. வேறு வழியின்றி வேனின் முன்பகுதியை மோதி கீழே விழுந்த அந்த இளைஞர் பின்பு எதிர் திசையிலிருந்து வந்த பேருந்தின் கீழ் சிக்கி கடுமையான காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முகமது ஷுஹைமி மேலும் கூறுகையில் 54 வயதான வேன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆஷா போஸ்லே குரலை AI மூலம் மறு உருவாக்க தடை, மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தனது குரலை AI அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் மறு உருவாக்கம் செய்து பயன்படுத்த தடை விதிக்க கோரி இந்திய திரையுலகின் பண்பட்ட பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே தொடுத்த வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றம் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. AI மூலம் தனது குரல் உருவாக்கப்பட்டு விற்கப்படுவதாக குற்றம் சாட்டி ஆஷா போஸ்லே அவ்வழக்கை தொடுத்திருந்தார். AI-யின் தவறான பயன்பாடு பல ஆண்டுகளாக தாம் கடினமாக உழைத்து உருவாக்கிய நற்பெயரை கெடுத்துவிடும் என்ற கடுமையான கவலையை அவர் அதில் சுட்டிக்காட்டினார். அதனை விசாரித்த நீதிமன்றம் ஆஷா போஸ்லேவின் குரல், பாணி, பேச்சு மற்றும் அவரது புகைப்படங்களை பயன்படுத்தி AI மூலம் மறு உருவாக்கம் செய்ய தடை விதித்துள்ளது. மறைந்த இசை சகாப்தம் லதா மங்கேஷ்கரின் இளைய சகோதரியுமான 92 வயது ஆஷா போஸ்லே 80 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு இந்திய மொழி திரைப்படங்களில் பாடியுள்ளார். 10ஆம் ஆண்டு நினைவாக இன்று முதல் மீண்டும் பெரிய வெளியீடாக திரைக்கு திரும்பும் ஜகாட் திரைப்படம். பல்வேறு விருதுகளை குவித்த மலேசிய வெற்றி திரைப்படமான ஜகாட் தனது 10ஆம் ஆண்டு நினைவாக இன்று அக்டோபர் 3ஆம் தேதி நாடு முழுவதும் 26 திரையரங்குகளில் மீண்டும் வெளியாகிறது. முதன்முறையாக சபா, சரவாக் மாநிலங்கள் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் இது திரைக்கு வருகிறது. 2015 வெளியான இப்படம் கடந்த 10 ஆண்டுகளில் பார்வையாளர்கள் மத்தியில் ஏற்படுத்திய பெரும் தாக்கத்தையும் அவர்களின் பேராதரவையும் பறைசாற்றும் வகையில் இந்த மறு வெளியீடு அமைகிறது. இப்படத்தின் இயக்குனர் சஞ்சய் பெருமாள் ஜகாத் மல்டிவர்ஸ் எனும் புதிய தொடரையும் அறிவித்துள்ளார். இதில் மகாவ் வரும் நவம்பர் 13ஆம் தேதியும், ப்ளூஸ் டிசம்பர் 4ஆம் தேதியும் என
2 புதிய படங்கள் வெளியாக உள்ளன. ஜகாட் எளிய மலேசியர்களின் வாழ்க்கை போராட்டங்களையும் கனவுகளையும் சொல்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகும் அதன் உண்மைகள் என்று பொருத்தமானவையாகவே உள்ளன என்று சஞ்சய் கூறினார். இந்த மறு வெளியீடு விமர்சகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்ட இந்த படத்தை மீண்டும் பெரிய திரையில் காண புதிய பார்வையாளர்களுக்கும் பழைய ரசிகர்களுக்கும் வாய்ப்பாக இருக்கும்.